ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பிறகு உங்கள் மத்தியில் ஆண்டவர் இங்கே என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக வயது ஆகிட்டு இருக்குது. பவுல் சொன்னது போல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னது போல் அடிமைக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, அடியாளுக்காக, இந்த ஊழியத்துக்காக, இந்த சின்ன ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையான பாஸ்டர் மாப்பிள்ளை சொன்னது போல் ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஒரு புக்கு ஒன்று வெளியிடுறோம், திருத்துவம் என்ற ஒரு புக்கு. அதனால் அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். உங்களையும் அந்த நாளில் உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு. அதனால் ஜெபிச்சு கலந்து கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் சபை, பாஸ்டர், குடும்பம் எல்லோரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். இந்த நாளில் அருமையான பாஸ்டர் மாப்பிள்ளையும் பீலாவும் பேர பிள்ளைகள் கூட இந்த ஊழியத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரோடு சேர்ந்து உற்சாகமாக நீங்கள் இருக்கீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, எல்லாருமே இப்பொழுது ஊழியத்தில் இறங்கி பிரகாசிக்கிறார்கள். அதுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் மகள் பீலாவுடைய செய்திகளை, பேரப்பிள்ளைகளுடைய பாடல்களை நாங்கள் அடிக்கடிக்கு கேட்குறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தர் பயன்படுத்துவார். அதிலேயே சொல்லுவோமா? ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாமே ஆண்டுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பெறுவது அதுக்கு தான், பாவ வேண்டி பெறுவது அதுக்கு தான், ஞானஸ்நானம் எடுக்கிறது அதுக்கு தான். எல்லாமே உபதேசத்தில் மற்ற எல்லா காரியங்களிலேயும் ஒழுங்கு கிரமமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஆண்டுடைய வருகைக்கு போகிறதுக்கு தான், அதுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழணும். தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையில் வந்து ஜெபிக்கிற அந்த ஜபம், எல்லாவற்றிலேயும் நீங்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களும் இருக்கீங்க. பெற்ற பிள்ளைகளும் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளாமல் இருக்கீங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களில் நீங்கள் அதை புதுப்பித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அது வரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் மனம் திரும்பணும், பாவம் மன்னிப்பு பெறணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று எழுதியிருக்குது. கரங்களை வைத்து அல்லையில சொல்லுவோமா? அடுத்த வசனம் இருக்குது, 39ஆம் வசனம். இது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வர வைக்க யாவருக்கும் இது உரியது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் பெரிதாக நினைக்கிறோம். அது அவசியம்தான். வீடு வேணும், உண்ண உணவு வேணும், உடுக்க ஆடை வேணும், எல்லாமே வேணும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உடைக்காக கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, ஏன்னா வீடு அது இது இல்லைன்னு எதுக்கும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் தருவேன் தான் வாக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆகவே 2 பகுதி இருக்குது. ஆவிக்குரிய பகுதி ஒன்று இருக்குது, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி அதிகமாக வசதி வாய்ப்புகள் அதிகமாக பெருக நிறைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் உலக காரியங்களை அதிகமாக முக்கியப்படுத்தி போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆகவே 1 தீமோத்தேயு 6:17 இருக்குது, நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணுமா? கைத்தட்டி அல்லையில சொல்லுவோமா? எல்லாமே தருவார். அது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சுருக்கமாக நான் கடந்து போகிறேன். ஒரு 7 விதமான குறிப்பு இருக்குது. நம்மிடத்தில் குறைகளை உணர்ந்து நாம் ஜெபிக்கணும். தவறுகளை அறிக்கிட்டு ஜெபிக்கணும். நம்மள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குறலாக இருப்போம். நிச்சயமாகவே
ஆகவே அறிக்கிட்டு ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நம்ம அறிக்கிட்டு தான் ஒப்பு கொடுத்து தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். திரும்ப திரும்பவும் நாம் அறிக்கையிடணும். தன் பாவங்களை மறைக்கணும் வாழவிடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நமக்கு அதிகமாய் தென்படுகிற பாவங்களை தான் நம்ம பாவம்னு நினைக்கிறோம். பெருமையும் ஒரு பாவம்தான். ஆவிக்குரிய பெருமை இருக்குதே, அதுவும் ஒரு பாவம்தான். ஆகவே ஜெபிக்கவே முடியல, வேதம் வாசிக்கவே முடியல. ஆனாலும் எல்லாமே நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சுய திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தப்பு தான். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பில் நாம் குறைபடக்கூடாது. உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாகவே இந்த சின்ன கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீங்கள் அபிஷேகத்தோடு போவீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆவியில் நெறிந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. பழைய ஏற்பாட்டில் எப்படி தெரியுங்களா? கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினார். அவ்வப்போது பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு சிம்சோனை பாருங்க, ஒரு கழுதின் தாடை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். இதெல்லாம் அவன் சுயபலத்தால் அல்ல, அவன் பிரதிஷ்டை உள்ளவன், நசிரேய விரதம் உடையவன். ஆனால் தவறாக அவன் தேர்ந்தெடுத்ததுனால அவன் அது இழந்து போனான். ஒரு மகாபலனவன் இழந்து போனான். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒரு பலனை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கைத்தட்டி அல்லையில சொல்லுவோமா? ஆமாம். ஆதியாகம பாருங்க 15:1 ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு மகாபலனோ கேடகமா இருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஆளு, நான் உனக்கு மகாபலனும் கேடகமா இருக்கிறேன். என்ன சொல்றாரு அடுத்த வசனம்? ஆண்டவரே, நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், நீ எனக்கு என்ன தருவீர்? நீங்கள் அப்படி கூட சில பேர் நினைச்சு வந்திருக்கலாம். அநேக வருஷங்களாக விசுவாசிகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நாம் விரும்புகிறத வாஞ்சிக்கிறத இன்னும் கொடுக்கலையே, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு இல்லையே. பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே, நாம் கஷ்டப்படுறோமே. ஏன்னா நம்முடைய இருதயத்தை பார்க்குறவர் கர்த்தர் தான். அவர் தான் உங்களை ஆசீர்வாதிக்கணும். முதலாவதாக அன்பு குறையக்கூடாது. வெளிப்படுத்தல் 2:4 நீங்கள் வாசித்து பார்த்தா ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நீ ஆதியிலிருந்து கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, அதனால் உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்குது. வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 2:4. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதனாலே உண்மையில எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. குறை உண்டு. அன்பு தாயா முக்கியம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவநாயக கர்த்தர் மேலே அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாய. அன்புன்னு என்ன அர்த்தம்? ரோமர் 5:1 இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால அந்த அன்பு நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அன்பு ரொம்ப முக்கியம். சீமோனே, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் இருக்குது. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? நீ 3 முறை மறுதளிச்சில, உனக்காக நான் வேண்டுதல் பண்ணல, நீ இந்த அனுபவத்துக்கு வந்தில்ல, மனங்கசுந்து அழுது பாவத்தை அறிக்கிட்டு நீ வந்தில்ல, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரை நேசிக்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? அவன் முழு இருதயத்தை சொல்லலை, ஆண்டவரே நான் உம்மை ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் என்பதை நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். கைத்தட்டி அல்லையில சொல்லுவோமா? சொல்ல முடியல. ஆண்டவரே, நான் யோவான் அப்போஸ்தலனை போல உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன் சொல்லவே முடியல. ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் மேலே சொல்லிட்டான். நேசம் அன்பு குறைஞ்சா ஆண்டோட வருகைக்கு போக முடியாது. அக்கிரமம் மிகுதியானால் அநேகுடைய அன்பு சொல்லுங்க சொல்லுங்க தனிந்து போகும்.
அக்கிரமம் மிகுதியானால் அநேகுடைய அன்பு தணிஞ்சு போகும். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அன்பு குறையக்கூடாதியா? குறை இருக்குதுயா? நம்மிடத்தில் குறை இருக்குது. அதை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா உங்களுக்கு ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை கொடுப்பார். எனக்குள்ளே நீ இருதயானால் கொண்டது, நான் அவரை தியானிக்கையில் அக்கினி மூண்டது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை தியானிக்கணுமா? அவருடைய நாமத்தை தியானிக்கணுமா? இந்த அனுபவம் இருக்குதா? ஜப தியானம், வேத தியானம், சில பேர் சிலுவை தியானம் கூட போடுவாங்க. பயம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கதவிலையும் ஒவ்வொரு ஜன்னலையும் சிலுவை போடுவாங்க. அது வேதநாயக சாஸ்திரி ஒரு முறை சொன்னார். இப்போ இருக்கிற வேதநாயக சாஸ்திரியில் இதுக்கு முந்தைய இருந்தோம். சிலுவைன்னு என்ன அர்த்தம்னா, உள்ளத்தில் இயேசு, சிந்தையில் இயேசு, என் கிரியில் இயேசு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். சிந்தை அக்கிரமி சிந்தையான எனக்குள் இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தை வேணும். பிலிப்பியர் 2:5 இருக்குது, கிறிஸ்து சிந்தையை உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அந்த சிந்தை இருந்துட்டாலே நாம் இயேசு போல இந்த உலகத்தில் வாழலாம். அன்பு குறையக்கூடாது. லாசரு, மார்த்தா, மரியா அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கிறீங்க. யோவான் 11:2-3 ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து பெத்தானியா மரியாள் தன்னுக்கு இருந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தை பூசி தன் தலைமயிரினாலே தொடச்சி அவர் பாதத்தை முத்தமிட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க, இதை விற்று 300 பணத்துக்கு ஏழை கொடுக்கலாம். வாயாடையங்கையா? அவ என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7:36-37 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 7:36-37. எடுக்க முடியலையா? ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். ஒரு அலையில சொல்லுவோமா? அவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் தொடர்ந்து வாசித்த பார்த்தா படிச்சுக்கலாம். அவள் செய்த அநேக பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது, அவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே. கைத்தட்டி அலையில சொல்லுவோமா? அன்பு குறையக்கூடாதுயா. இயேசுவை காட்டிலும் அதிகமாக யாரையும் நேசிக்கக்கூடாது. அப்போ நாம் உண்மையான ஒரு சிஷ்யனாக இருக்க முடியாது. இயேசுவை காட்டிலும் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடாது. 2வது சுருக்கமாக போகிற விசுவாசம். லூக்கா 18:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தம்மை நோக்கி இரவும் பகலும் 6 கூப்பிடுகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பை பார்ப்பாரு. எந்த அளவில் நீ என்னை நேசிக்கிற டெஸ்ட் பண்ணுவார். தேவனுக்கு பயப்பட பயத்தை கூட டெஸ்ட் பண்ணுவார்.
எனக்கு நீ எப்படி பயப்படுற? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு செலுத்துகிற கனம் எங்கே? மல்கியாவில் இருக்குது. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயப்படுபவர்களுக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குதாம் பரலோகத்தில். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருக்கு பயப்படுபவர்களுக்காகவும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் குறித்து வச்சு படிங்க. எல்லாம் இந்த உலகத்தில் அன்பு, எல்லாம் மாயை, மாயான இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரையும் நம்பிடாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். கர்த்தரை தான் நம்பணும், கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணும். ஞாபக புஸ்தகம் இருக்குது. மத்தேயு 12:37 வாசிக்கிறோம். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணுமா? பவுல் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஞாசனத்துக்கு முன்னே வந்து நிற்கணுமா? நம்ம சரீரத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது நாம் செய்த நன்மையானால் தீமையானாலும் அது அவருக்கு தான் தெரியும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் ஞாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கணும். ஆகவே இப்படிலாம் நம்ம வேதவசனம் இருக்குது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியில விசுவாசம் குறையக்கூடாது. வருகைக்கு போக முடியாது. அன்பு குறையக்கூடாது. வருகைக்கு போக முடியாது. யோசித்து பாருங்க. அன்பு குறையக்கூடாது, விசுவாசம் குறையக்கூடாது. 3வது பரிசுத்தம். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் பரிசுத்தம். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கென்று என்ன செய்திருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். கடைசியில் சொல்லிட்டாரு, நீயே அசுத்தமாக இருக்கிறவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற, அநியாயம் இருக்கிற பார்த்துக்கிட்டே இருக்கிற. புறஜாதி ஜனங்கள் மத்தியில் மாத்திரமில்லை, பிற மதஸ்தர் உள்ள மத்தியில் மாத்திரம், கிறிஸ்து உலகத்திலேயே அக்கிரம அநியாயம் பெருகிட்டு இருக்குது. யார் பரிசுத்தவான், யார் பரிசுத்தவாட்டி, யார் வேறு பிரிக்கப்பட்டவங்க, யார் உண்மையான கிறிஸ்துவன்னு கண்டுகொள்ள முடியல. எல்லாம் ஒன்றாயிடுச்சு. உலகம் சபைக்குள்ளே வந்துட்டு, பாபிலோன் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது உனக்கு மகிமை உண்டாகும். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? பாபிலோன் கிரிகள் சபைக்குள்ள வரக்கூடாது, விசுவாசிக்குள்ள வரக்கூடாது. 2 எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாதுயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமானுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் பிசாசுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியுமா? எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழ முடியுமா? கர்த்தருக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யோசித்து பாருங்க. பரிசுத்தத்தை தான் அவர் சிநேகிக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்க? பரிசுத்தமாக இருங்க. லேவியராகமம் 19:2 சொல்லி இருக்குது, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராக இருங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லிக்கிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லி. லேவியராகமம் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தா பரிசுத்தத்தை அதிகமாக காணலாம். மகா பரிசுத்தம், பரிசுத்தம், அசுத்தம், தீட்டு அப்படின்னு நிறைய புஸ்தகத்தை லேவிய புஸ்தகத்தில் நாம் படிக்கலாம். பரிசுத்தத்தில் முன்னேறுங்க. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு. 1 தெசலோனிக்கர் 4:3 இருக்குது, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. எபிரேயர் 12:14 சொல்லி இருக்குது, யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். 51ஆம் சங்கீதம் தாவீது பாவரிக்க சங்கீதம். ஒரு தவறு பண்ணிட்டாரு,
அறிக்கை செய்ய சொல்கிறார். அவசர அவசரமாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீரோம், எடுத்துக்கொள்ளாதீரோம். நாம் கூட தப்பு தவறுகளை பண்ணிட்டோம்னா, ஒருவேளை கிருபை நம்ம விட்டு போயிடுச்சோ, அபிஷேகம் நம்ம விட்டு போயிடுச்சோ, கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ நினைக்கிறோம். நம்ம மாதிரி மனுஷன் மாதிரி ஆண்டவர் கிடையாது. கொஞ்ச நாள் பொறுப்பார். சாலமோன் பாவம் செய்துட்டான், ஆனாலும் முழுசுமாக பிடுங்கலை. அவனுக்கு உன் குமாரனுக்குத்தான் நான் கொடுக்க போகிறேன்னாரு. ஆனால் முழுசுமாக பிடுக்கலை, ஒரு பகுதி மாட்டு விட்டு வச்சார். அதான் இரக்கமுள்ள தேவன். டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், கொஞ்சம் கூட மனம் திரும்பி வரானான்னு பார்ப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் நமக்கு வேணும்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு உயிர் மீட்சி வேணும், ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். சபை எழுப்புதல் அடையணும். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கணும். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கைத்தட்டி அல்லையில சொல்லுவோமா? பரிசுத்தம் குறையக்கூடாது. அடுத்தது ஞானம் குறையக்கூடாது. உலக ஞானம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அது பேய்த்தனத்துக்குரியது. கர்த்தருக்கு பயப்படுறதில் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறதில் ஞானத்தின் ஆரம்பம். சாலமோனுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது ஆவிக்குரிய ஞானம் தான் ஆரம்பத்தில் கொடுத்தார். விவேகத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அவன் கேட்டான், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம் ஐயா, நான் சின்ன வயசில் ராஜாவை ஆயிட்டேன், எனக்கு ஞானம் தாரும், உணர்வுல இருதயத்தை தாரும். அவன் பிறருடைய பிராணனை அவன் கேட்கல, எதுவுமே கேட்கல. பைபிள் வாசித்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டதையும் தரேன், கேளாததையும் தரேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் தவறாக பயன்படுத்திக்கிட்டான். விக்கிரக ஆராதனை, பலவிதமான பாவங்கள், அது சொல்லவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானம். அதே போல் எஸ்தர் ராஜாத்துக்கு ஞானம் கொடுத்தாரு, சீஷர்களுக்கும் ஞானம் கொடுத்தாரு, பேதுருக்கு, பவுலுக்கு, நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்தாரு. அந்த ஞானத்தை பயன்படுத்தி உலகத்தையே தலைக்களாய் மாற்றிட்டார்கள். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். கூடியிருந்த இடம் அசைந்தது. பெரிய எழுப்புதல். ஞானத்தை கேட்கணும். யாக்கோப்பிலே சொல்லியிருக்குது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி உலக காரியங்களை கொண்டாந்து வச்சிடக்கூடாது. அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளார். உங்களுடைய என்னுடைய தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இது நிறைய கிறிஸ்துவர்களுக்கு இந்த வார்த்தை புரியலன்னு நினைக்கிறேன். அங்கே இங்கேமா ஓடக்கூடாது, தேடக்கூடாது. இருக்கிற இடத்துல நாம் அடங்கி ஒடுங்கி சபைக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியக்காரர்களுக்கு உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக மாற்றுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கைத்தட்டி அல்லையில சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது எட்டாததமான காரியங்களை அறிவிப்பேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் எலியாவின் தேவன், உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா! தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தாவீது சொல்றார் 63ஆம் சங்கீத வனவசன, தேவனே நீ யாருடைய தேவன்? என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த பூலோகிலும் நிறைவாக்குவார், மகிமையிலும் நிறைவாக்குவார். ஞானம் குறையக்கூடாது.
பரிசுத்தம் குறையக்கூடாது, விசுவாசம் குறையக்கூடாது, அன்பு குறையக்கூடாது. அடுத்தது ஜப வாழ்க்கை. அடுத்தது ஆவியின் கிருபாவரங்கள் குறையக்கூடாது. கடைசியாக என்ன தெரியுமா, நம்முடைய ஜீவித்தில் ஒரு குறையும், ஜீவி ரொம்ப முக்கியம், இருக்கக்கூடாது. இந்த 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது என்ன, ஜப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து முதலாவது பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஜெபிக்க வேண்டியதில்லை. அவர் வனாந்தரங்களில் ஜெபித்தார், ஒலிவ மலையில் போய் அடிக்கடிக்கு தனியாக ஜெபித்தார். லூக்கா 6:12 சொல்லியிருக்குது, முழுவதும் போய் ஜெபம் பண்ணார், முழுவதும் ஜெபம் பண்ணார். 3 பேர் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. சாமுவேல், இயேசு கிறிஸ்து, யாக்கோப்பு. யாக்கோப்பு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு ஒரு முழுவதும் போய் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறார். நம்ம என்ன பண்ணுறோம், வேலை 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 வேலைன்னு சொல்லி வேலை செய்யணும், கடமை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது. இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு சாப்பாடு குறை இல்லையா? நல்ல ஆண்டவர் கொடுக்கிறார். என் ஊழியக்காரர், என் பிள்ளைகள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், மனமகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள். கைத்தட்டல சொல்லுவோமா? மற்ற ஜனங்கள் பொறாமப்படுற அளவில் இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், நல்லா சாப்பிட்றோம். பாசுமதி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, எவ்வளோ உயர்வான இதெல்லாம் சாப்பிட்றோம். எங்கள் சபையில் ஒரு தம்பி இருக்கிறார், அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், ஐயா நாங்கள் சாப்பிட்றது ரேஷன் அரிசி தான் ஐயா சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்றது ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோன்னு. இப்போ கொஞ்ச நாளா என்னப்பா ஐயா ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடுது, அதனால் நல்ல அரிசி கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கைத்தட்டு அலையில சொல்லுவோமா? ஆமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ பார்த்தாலும் நம்முடைய விசுவாசிக்கு வீட்டில், ஊழிக்கார வீட்டில் பிரியாணி தான் ஐயா, எப்போ பார்த்தாலும் பிரியாணி. நல்லா இருக்கட்டும். ஆனால் இது மாத்திரமில்லை, நம்முடைய மேஜை, திருவிருந்து ஆராதனையில் மேஜை அப்பம் புசிக்கிறதுக்கு மாத்திரமில்ல, 66 புஸ்தகம் இருக்குது. 66 புஸ்தகத்துலேயும் ஆவிக்குரிய அப்பம் இருக்கு. அதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா. அது வேதம் வாசிக்கணும். காலையில் எழுந்தவுடன் வேதம் வாசித்து ஜெபிக்கணும். அதுதான் மன்னா. ஜீவ அப்பம் நானே, இது வானத்திலிருந்து வந்த அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க என்றென்றைக்கும் பிழைப்பாங்க. கர்த்தர் அவர்களை கடைசி நாளில் அவர் நம்மை எழுப்புவார், உயிரோடு எழுப்புவார். அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. ஆகவே ஜெபம் என்பது தேவனோடு கூட உறவாடுது. அது ஒரு வழி சத்தம் கிடையாது, 2 பேர் பேசுறது. நாம் அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச. அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். இது அபிஷேகம் பெற்றால் தான் நிறைய ஜெபம் பண்ணணும். உண்மையான அபிஷேகம் பெற்றவங்க நிறைய ஆவிக்குள்ளே நிறைஞ்சி ஜெபிக்கலாம். யூதா 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். 20ஆம் வசனம் வாசிங்க. யூதா 20ஆம் வசனம். ஜெபம் பண்ணி தொடர்ச்சி அடுத்த வசனம், தேவன் அன்பில் 20ஆம் வசனத்தோடு முடிச்சிட கூடாது. அடுத்த வசனம், தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதை விட்டுறக்கூடாது. தேவனுடைய சகாயம், இரக்கம், இரக்கத்தை பெறவும் சகாயத்தை பெறவும் தைரியமாக கிருபாசனத்தை சேர கடவும். எபிரேயர் 4:12 இருக்குது. ஏசாயா 41:10 இருக்குது. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எப்படிலாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஜபம், ஜப வாழ்க்கை குறைஞ்சி போகக்கூடாது. இயேசு தேவனுடைய குமாரன், அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காலையில் ஜெபித்தார், மதியம் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார், ஒலிவ மலையில் போய் ஜெபித்தார். அற்புதங்கள் ஒரு பக்கம் நடக்குது, அதிசயங்கள் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் தேவனோடு கூட, பிதாவோடு கூட அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணுறார். நமக்கு ஒரு முன்மாதிரி அவர் தான். எபிரேயர் 5:7 வாசித்துங்க. அவர் உயிரோடு இருந்த நாட்களில் 5:7 எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நோக்கி போதும் போதும் போதும். அல்லேலூயா. எப்படி தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு, மரணபுரம் தன்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு, யோசித்து பாருங்க. அதனால தான் 2 நாளாகும் 7:14 நமக்கு தெரிஞ்சு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, 2வது ஜெபம் பண்ணி, 3வது அவருடைய முகத்தை தேடி, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு. எப்படி வந்துச்சு? தேவஜனம், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், அவருடைய முகத்தை தேடணும். பொல்லாத வழி எப்படி வந்துச்சு? பொல்லாத வழி அதான் சீக்கிரட்டாக இருக்குது. விட்டு திரும்பினா நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 4 காரியம் நம்ம செய்யணும், 3 காரியம் அவர் செய்கிறார். என்னில் எந்த பாவமும் இல்லை, எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி நம்ம மார்க்கு போடக்கூடாது. நாமே மார்க்கு போட முடியாது. ஆசிரியர் தான் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு மார்க்கு போடணும். சில பேர் நாமே மார்க்கு போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை அவாய்ட் பண்ணுங்க. நம்மிடத்தில் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்ன மனுஷன் கடைசியில் ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1-5, 6 வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே சொல்லியிருக்குது, ஐயோ நான் அதமானேன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், ஐயோ எப்படி அசுத்தம் தீர்க்கதரிசிக்கு உதட்டில் வந்துச்சு, அக்கிரமம் வந்துச்சு. அதுதான் ஆவிக்குரிய பெருமை. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம் லேசாக கிடைக்காது. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். யோனா பாருங்க, நினிவேவுக்கு போடான்னு சொன்னால் தர்சிச்சு கப்பல் ஏறி போயிட்டான். அங்கே கப்பலில் பிரச்சனை. கப்பலில் இருக்கிற எல்லாரும் முழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. யோனா பேரில் விழுகுது. அவன் கப்பல் அடிபட்டு தட்டிட்டு போய் தூக்கிட்டு இருக்கான். கவலை இல்லாமல் தட்டி எழுப்புறாங்க. ஐயா, நாங்கள்லாம் மடிஞ்சு போக போகிறோம், நீ இப்படி இருக்க, என்னை தூக்கி கடலில் போடியா, அதான பிரச்சனை. நீ நல்லா இருக்கணும்னு என்னை தூக்கி கடலில் போட்டுரு. கடலில் போட்டால் அங்கே ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டில் கொடுக்குறாரு. அவனை விழுங்குது. அவ்வளோ பெரிய மீன் இருக்குது. இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், மனுஷரை விழுகிற மீன். வலு சர்ப்பம் தான் மனுஷனை விழுகுதை பார்த்தா மீனும் மனுஷனும் விழுகு. ஏன்னா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பாருங்க. மீனில் போய் ஜெபம் பண்ணுறான். இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. கீழ்ப்படியாத ஒரு ஆவி யோனாவுக்கு இருந்தது. 1-2 வசனம்.
ஆ ஆ ஆ ஆ ம் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான்? அவர் ஜெபம் பண்ணலைன்னா அவ்வளோதான், மீன் வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிருப்பான். அப்புறம் கடை ஓரத்தில் வந்து கக்கிடுச்சு. திரும்பவும் ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்புகிறாரு. அப்போவும் ஆண்டவர் மேலே கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எரிச்சலும் ஒரு பாவம்தான், கோபமும் ஒரு பாவம்தான். காயினை பாருங்கள், ஆபேல் மேலே எரிச்சல் அடைந்தான் இருக்குது. ஏன்னா ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயின் காணிக்கை அங்கீகரிக்கலை. மேன்மையான காணிக்கை பலியை செலுத்தினானாம் ஆபேல், நீதிமான என்று நற்சாட்சி பெற்றான். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். ஜப வாழ்க்கை குறையக்கூடாது. யோனா மீனுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்போஸ்தலர் 12:5 அவர்கள் பேதுருக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே சபைக்கு வந்து அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறீங்க, நான் பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் அதிகமாக இந்த சபைக்காக பிரயாசப்படுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்களாம். அப்போஸ்தலர் 1:14-15 இருக்குது. சில சீசர்கள் மாத்திரமில்ல, சில பெண்களும் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறார்கள். ரோமர் 12:12 ஆவியில் அனலாக இருங்கள் அப்படின்னு இருக்குது. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், இப்படியெல்லாம் படிக்கிறோம். ஆவியில் அனலாக இருங்கள், ஆவியை அவித்து போடாதீங்கள், இப்படியெல்லாம் நிறைய வசனம் இருக்குது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பெண்களுக்கு விசேஷமான ஒரு ஊழியம் இருக்குது, ஜெப ஊழியம், சுவிசேஷ ஊழியம். உயிர்த்தெழுது நற்செய்தி சொன்னதே மகதால் மரியாள் தான். 6 மரியாள் இருக்குது, அதில் ஒன்று மகதால் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், பெத்தானியா மரியாள், மார்க்கு தாயாகிய மரியாள், இப்படி நிறைய 6 மரியாள் இருக்குது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அநேக பெண்கள் கூட இருந்திருக்காங்க. எதற்காக தெரியுமா? தங்கள் ஆசிகளால் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஐயா, லூக்கா 8:1-2 வசனம். லூக்கா 8:1-2 வசனம். லூக்கா 8 ஆ 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 அவரோடு கூட இருந்தாங்க. நாமும் கூட அவரோடு கூட இருக்கணும். பெண்கள் மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவோடு கூட இருக்கணும். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரோடு இல்லைன்னா அவர் என்றைக்கு உங்களை கைவிடுவார். அப்படியெல்லாம் பைபிள் இருக்கு. ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆகவே பவுலும் சீலாவும் கூட சிறையில் இருந்து ஜெபம் பண்ணாங்க. இரும்பு கதவு திறக்குது, சங்கிலி அறுவுண்ட போது சிறைசாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறார். இப்படி நிறைய வேதத்தில் நிறைய காரியங்களை நாம் படிக்கலாம். அடுத்தது கிருபை வரங்கள், ஆவியின் வரங்கள் குறையப்படக்கூடாது. இது 1 கொரிந்தியர் 1:7-8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பவுல் எழுதுகிறார். 7 வசனம் 8 வசனம். 1 கொரிந்தியர் 1:7-8. ஆ ஆ ஆ ஆ வாசித்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னொரு தம்பி நீங்கள் வாசிக்கும்பா.
ஆ, யாதொரு வரத்திலும் குறை இருக்கக்கூடாது. ஞானத்தில் குறை இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் குறைஞ்சி போகக்கூடாது, அன்பில் குறைஞ்சி போகக்கூடாது, பரிசுத்தில் குறையப்படக்கூடாது. ஆண்டோட வருகைக்கு போனோன்னா இப்போ என்ன பார்க்குறோம்? யாதொரு வரத்திலும் குறை இருக்கக்கூடாது. காத்திருக்கிறீர்கள். எந்த காலத்தில் இந்த பைபிள் எழுதுனது பவுல்? அப்போவே கொரிந்தி சபையார் இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறாங்கய்யா. காத்திருக்கிறீர்கள். அடுத்த வசனம். முடிவு பறிந்து உங்களை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. முடிவு பறிந்து என்ன செய்வார்? உங்களை ஸ்திரப்படுத்தும். கடைசியாக என்ன தெரியுமா? ஒரு வாலிபன் இயேசுனிடத்தில் வந்து, நல்ல பதுகிறே, நித்திய ஜீவனை பெறத்துக்கு நான் என்ன செய்யும்? இதில் என்ன பெரிய காரியம்? கற்பனையை கை கொள்ளுப்பா. அதுக்கு சில பட்டியெல்லாம் சொல்கிறாரு. இதில் சிறு வயதுமுலே நான் எல்லாம் கை கொண்டு இருக்கிறேன். மார்க்கில் சொல்லியிருக்குது, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. மத்தேயில் சொல்லியிருக்கிறாரு, நீ பூரண சற்குணனாக இருந்தால் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திருந்து கொடு. அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடினால அவனுக்கு மனசு இல்லை இயேசுவினிடத்தில் வந்து ரட்சிப்பு பெறாமல் நித்திய ஜீவன் பெறாமல் வெறுமையாய் போய்விட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. கைத்தட்டி அல்ல சொல்லுவோமா? ஜீவித்தில் குறை இருக்கக்கூடாது. எல்லா கற்பனையும் கை கொண்டு இருக்கிறான். ஆனால் பொருளாசை, பணம் விட முடியல. இன்னைக்கு பயங்கரமாக கிறிஸ்துவ உலகம் இதில் தான் சிக்கிட்டு இருக்க. 1 தீமோத்தேயு 6:10-11 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அது இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். 11ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்கப்பா, முடிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 6:10-11. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ம் அல்லேலூயா. ஆகவே இப்படி இந்த காரியங்களை நாம் படித்தோம். இப்பொழுது அந்த ஆவியின் அபிஷேகம் வரம் பெறத்துக்கு சில காரியங்களை சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெட்டிப்பான வரம் பெறணுன்னா, அபிஷேகம் பெறணுன்னா நாம் என்ன செய்யணும்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எலியா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அவர் சுயல் காற்றில் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவர் திட்டமிட்டுட்டார். ஆகவே இப்போது எலிசா என்ன பண்ணுறான்? அவனோட நூலிக்காரன், நீ எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றுவேன், உண்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் பார்த்திங்கன்னா முதலாவது வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கள். ஆ ஆ ஆ எங்கேருந்து புறப்பட்டு போகிறான்? கில்கால். கில்கால் இது ரட்சிப்பின் அனுபவம். இது மாத்திரம் போதும். ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரம், அந்த சந்தோஷம் மாத்திரம் போதும்னு நினைக்கக்கூடாது. அதிலேயே திருப்தி அடைஞ்சு இருக்கக்கூடாது. அவன் கில்காலிருந்து போகிறான். இது ஆரம்பமையா ரட்சிப்பு. மனம் திரும்புதல், மறுபிறப்பு அடையிறது, வேறு பிரிக்கப்படுறது, இதுதான் ரட்சிப்பு. முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அடுத்த வசனம். ஆ ஆ ஆ ஆ
ஆ, நல்லா கவனிங்க. நீ இங்கே இருப்பா, நீ இங்கே இரு. அதுக்கு எலிசா என்ன சொல்கிறான்? உம்மை விடுகிறதில்லை, உம்மை விடுகிறதில்லை. மனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற வரைக்கும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும், இன்றைக்கே வேணும். உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களோ சாதாரணமாக ஜெபிக்கிறீங்களோ அது உங்கள் காரியம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். உம்மை நான் விட மாட்டேன். அடுத்தது கில்கால்னா பெத்தேலுன்னா என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பெறுகிற, உடன்படிக்கை பண்ணுகிற இடம். உடன்படிக்கை இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். உடன்படிக்கை பண்ணுறது, வாக்குத்தத்தங்களை பெறுகிறது. அடுத்த வசனம். ஆ ஆ ஆ இடையில் ஒருத்தன் வந்து உள்ள நுழையிறான். உன் எஜமானு எடுத்துக்கொள்ள போடுறாரு. அவனுக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது. இன்றைக்கி அப்படி தான். நம்ம ஆசீர்வாதத்தை பெற 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 பிரிச்சுவலில் போக போக இடையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். அது கண்டுகொள்ளக்கூடாது. அதுக்கு எலிசா என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆ ஆ ஆ எனக்கு தெரியுமையா, நீ சும்மா இரு. அவன் எலியாவை பின்பற்றி போகிறதுக்கு தடை பண்ணுறான் பாரு. நீ என்ன செய்ய போகிற? அவர் போகிறாரு. எலியா சாதாரண ஆள் கிடையாது, அக்கினி தீர்க்கதரிசி. அக்கினி தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு சொல்லி தன்னை குறித்து சொல்கிறான். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? மனுஷனுக்கு முன்பாக நிற்கிற ஆள் இல்லை. நான் யார் முன்னே நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்கிறார். கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு முன்பாக வச்சுக்கொள்ளுங்க, அதுதான் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் போகிறாரு. அவன் எலியா போகிறாருன்னு கவலோடு இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை, எலியாவின் கையில் அவன் ஜீவித்தில் இருக்கிற ஆவியின் ரெட்டிப்பான வரத்தை நம்ம பெறணும். அதுதான் அவனு நோக்கமாக இருந்தது. அதான் நம்ம நோக்கமாக இருக்கு. சும்மா இருக்குயா, எனக்கு தெரியும். அடுத்த வசனம். ஆ ம் ஆ எரிகோ. எரிகோனா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய தடைகளை உடைத்து ஜெயம் பெறுறது. எரிகோ மதில உடைக்கிறது துதியினால. அதுதான் எரிகோனா சாபத்தான ஒரு இடம் எரிகோ. ஆகிறதுனால அது சொல்கிறார், நீ என்ன பண்ணு, இங்கே இரு, நான் எரிகோவை மட்டும் என்ன செய்ய போகிறேன்? போகிறேன். 4ஆம் வசனம். கைத்தட்டி அல்ல சொல்லுவோமையா. எலிசா சோர்ந்து போகிறாரா? கர்த்தருடைய ஜீவனை குறிச்சும் உன் ஜீவனை குறித்து சொல்கிறேன். உம்மை விட மாட்டேன். எனக்கு அந்த ஆவியின் வரம் வேணும், அபிஷேகம் வரணும். அது கொடுத்துட்டு போ. அடுத்தது. திரும்பன்னு சொல்கிறானுங்க பாருங்க, விடலை. ஒரு பக்கம் எலியாவை பின்பற்றி போகிற எலிசா வாஞ்சோடு போகிறாரு. இடையில் மனிதர்களை சத்துருவாக வந்து எஜமானை எடுத்துக்கொள்ள போகிறார். நீ என்ன செய்ய போகிற? அதுக்கு தான் எனக்கு தெரியும்பா, நீ சும்மா இரு. இப்படி தான் நீங்கள் பதில் சொல்லணும். அநேக துருபதேசம் சத்தியங்கள்லாம் சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு தெரியும், இந்த சபையில் ஆரம்பத்திலேருந்து நான் சத்தியத்தை கற்றுக்கிட்டு வரேன், எனக்கு தெரியும். அல்லையிலே சொல்லுவோமா? அடுத்தது. யோர்தான் என்ன தெரியுமோ? துன்பம், பாடு, சிலுவை சுமக்கிற அனுபவம். துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சிலுவை சுமக்கிற அனுபவம், அதுதான் யோர்தான். அதான் யோர்தான். சில கிறிஸ்துவங்க என்ன தெரியுமா,
அந்த பாடு கஷ்டங்கள் சோதனை வருத அப்போ மாத்திரம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அதுக்கு முந்தியெல்லாம் நம்ம மனசு மாமிசம் காரியங்களை பண்ணிட்டு அந்த சோதனை கஷ்டங்கள் பாடுகள் வியாதிகள் பலவீனங்கள் கடன் பிரச்சனைகள் வரும்போது அப்போ மாத்திரம் ஆண்டவரை தேடுறது. அது சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் இல்லை. எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம். ஆகவே அரிமான தேவனை பாடுகள் கஷ்டங்கள் வெளிப்படுத்தல் 14:4 சொல்லியிருக்குது. இது எதை காட்டுக்குதுன்னு சொன்னால், எவ்வளோ பாடு கஷ்டம் உபத்திரம் வந்தாலும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை நான் பின்பற்றுவேன், மனுஷரை பின்பற்ற மாட்டேன். ரலியில் சொல்லுவோமா? ஆமாம், 4ஆம் வசனத்தில் இருக்குது. வெளிப்படுத்தி 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை நான் பின்பற்றுவேன். கைத்தட்டி அல்லையில் சொல்லுவோம் ஐயா, அவரை நான் பின்பற்றுவேன். இது நான் எலியா தேவனுக்கு அடையாளம் உதாரணம். எலிசா ஆவியானவர் போராடுறாங்க. கடைசியில் அடுத்த வசனம், இப்போ தான் கேட்குறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்துச்சு, நான் என்ன செய்யணும்? அல்லையிலே சொல்லுவோமா? சத்தம் எத்தனை பேருக்கு ஆவியின் வரும் அபிஷேகம் ரெட்டிப்பாக வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு எலியா சொல்கிற அரிதான காரியத்தை கேட்குற. அப்படி தானே இருக்குது. அடுத்த வசனம், அரிதான காரியத்தை கேட்டா. இது எல்லாருக்கும் கிடைக்குமா? சில பேர் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. அழ கிருப வரங்களை பெற்றுட்டேன், வல்லமை பெற்றுட்டேன் அப்படின்னு. எலியா சொல்கிறாரு, அரிதான காரியங்களை கேட்குற. அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? படியா? ஆ ஆ ஆ ஆ இப்போ பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் எலியாவை பார்த்து 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 நடந்தவர் இப்போ எடுத்துக்கொள்ள போகிறாரு சுயல் காற்றில். நீ என்னை பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, மனுஷரை பார்க்கக்கூடாது, யோர்தானை பார்க்கக்கூடாது. நீ கடந்து வந்த எரிகோ, கில்கால், பெத்தேல் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், ஆவியானவரை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். கைத்தட்ட அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தான் கிடைக்கும். இங்கே அங்குமா பார்த்தோம்னா கிடைக்காது. அங்கேயும் இங்குமா பாராத. சைடு பார்வைலாம் வேணாம், அது காக்காக்கு தான் உண்டு. சைடு பார்வை இங்கே அங்கமா பார்க்கும். ஆனால் நம்ம புறாவை போல வாழணும். ஏசாமி ஞானசனம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவரை புறாவை போல் அவர் மேலே வந்து இறங்கினார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். கைத்தட்ட அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இதை தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 24 வாசிக்கும் போது அங்கே ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருஷம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்டு, தேவனோடு நடந்தான்.
ஆதியாகமம் 6:9 நோவா நீதிமான் உத்தமன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாத்திராகமம் 33:11 மோசே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல நான் அவனோடு பேசினேன். அதுக்கு முந்தின 2 வசனங்களை நீங்கள் வாசித்தா, ஜனங்களும் அவனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் வர்றதுக்கு அப்படியே நடந்து வருகிறார்கள். அப்படி வரும்போது மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது தாம் மகிமை வந்து இறங்குது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. நீங்க ஆலயத்துக்கு வந்த உடனே மகிமை இறங்கணும், வல்லமை இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் போது, சாலோமோன் தேவாலயம் கட்டி ஜெபிச்ச போது அக்கினி இறங்கினது, மகிமை இறங்கினது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். பிழைச்சி இங்கே வந்தான். இவன் அவ்வளோதான், சர்ப்பம் கடிக்கப்பட்டு சாக போகிறான். வேதம் சொல்லுகிறது. அப்படியே இருக்கிறார். அப்போஸ்தலர் 28:6 நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே சொல்லியிருக்குது, அவர்களுக்கு வேற சிந்தி ஆகி இந்த மனுஷன் தேவன் என்று அறிக்கிட்டார்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் தேவ தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையா மாற்றுகிறார். அக்கினி போட வந்தே அதை இப்போதை பற்றி அறிய விரும்புகிறேன். யோவான் சாணகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், நான் அவர் அல்ல, அவர் என்னிலும் வல்லமையுள்ளவர். அவர், நான் ஜனத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின்னால் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தை நாம் கேட்டோம், சத்தியத்தை நாம் கேட்டோம், ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. கெயின். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை பேசின தாசனை கர்த்தரின் அநேக இடங்களுக்கு பயன்படுத்தும்படியாக, அவரை பலப்படுத்தும்படியாக கரங்களை வைத்து கர்த்தநாமல ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவிக்குரிய சத்தியத்தை நம் மத்தியிலே ஆவியானவர் பேசினார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது, ஜெபத்திலே குறைவு இருக்கக்கூடாது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோம், அவர் கெத்செமனேயிலே ஜெபம் பண்ணினார். மறுரூப மலையிலே பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணினார். மோசேயும் எலியாவும் ஏசப்பாவோடு பேசினார்கள். பேதுரு ஏசப்பாவை நோக்கி சொன்னான், இங்கே 3 கூடாரம் போட்டுடலாம். அவ்வளோ மகிமை இருந்து, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஏசப்பாவுக்கு ஒரு கூடாரம், இங்கே தங்கிடலாம். தாவீது சொல்கிறார் 27ஆவது சங்கீதத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவோ கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். எதற்காய் சர்ச்சுக்கு வந்தோம், சபைக்கு வந்தோம்? கர்த்தருடைய மகிமையை நாம் தரிசிக்க. சீனாய் மலையிலே 40 நாள் மோசே ஜெபம் பண்ணினார். இறங்கி வந்தபோதோ அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனின் தலைமையிலே விக்கிரக ஆராதனை பொன் குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசே இறங்கி வந்த பொழுது ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, மோசே உன்னுடைய முகத்தை மறைத்துக்கொள், அந்த பிரசன்னத்தை எங்களால் தாங்கவே முடியலை. தேவனுடைய பிள்ளையை, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாயா? விசுவாசத்திலே குறைவு இருக்கவே கூடாது. ஓ ரபாஷாலா தூராபாலா சந்தானா ரீபானா ஷகராபாலா. எல்லாரும் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஜீவநதியாக அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, பெரும் காற்றாக ஜீவநதியாக எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை அதிகாரம் தந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் fire fire fire, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, அக்கினியாய் இறங்கிடுமே. fire fire fire, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்கிருந்து கிளம்பி போகிற போது சாதாரணமா போகக்கூடாது, மறுரூபம் அடைந்தவர்களாக, மறுரூபம் அடைந்தவர்களாக. உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1 சொல்லி இருக்கிறபடி இங்கிருந்து நீ புறப்பட்டு போகிற பொழுது ஒரு பிரசன்னத்தோடு, ஒரு மகிமையோடு, ஒரு பலனை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்களாக. ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வருவாராக. ஓ ஃபயர், ஓ ஃபயர், ஓ ஃபயர், தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி. கரங்களை தட்டி, கைகளை தட்டி அபிஷேகத்தை ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கையை தட்டி, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு 12 வருடம் பெரும்பாடு சுகம் கிடைத்திருக்குமேயானால் அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, the power of God, the power of God, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, சக்கினா மகிமை, சக்கினா மகிமை. right now, இப்பொழுது, இப்பொழுது. praise the Lord. அக்கினியாய் இறங்கிடுமே. ஓ fire 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 fire, இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொருவரின் சிரசின் மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. சாத்தானுடைய சேனைகள், சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. thank you Jesus, thank you Jesus,
Thank you, Jesus. Thank you, Jesus. பாய்ந்திடுமே. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த மதியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். பாடல் மூலமாக, துதியின் மூலமாக கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு கிடைச்சதப்பா. கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு கிடைத்தது. பிள்ளைங்களை வந்திருக்க பிள்ளைங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. வராதவர்களையும் ஆசீர்வதி. வருகிற நாட்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் கூடி சேர கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே. எங்களுக்கு திருவசனத்தை போதித்த அருமையான மாமாவுக்காக அவங்களை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். அத்தைக்காய் ஜபிக்கிறேன், அவர்களை பலப்படுத்த, 2 பேரையும் பலப்படுத்த ஆண்டவரே. சைமனுக்காய் சோத்திரம், மனைவிக்காக 2 பிள்ளைகளை ஆசிர்வதி. சசிகுமாருக்காக, பிரிஸ்கில்லாவுக்காக 2 பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே. அந்த மகிமை உள்ள பெந்தைக்கோஸ்தை சபை கல்லுப்பட்டியில் இன்னும் பலர் ஆத்துமாக்கள் நிறைய சபை முழுவதும் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொன்னபடி எங்களுடைய கண்களை திறந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைங்க ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.